friends, welcome back to Forest Times. Today recipe கேப்பக்கூழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேப்பக்கூழ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் வந்து கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதோட ஒரு 2 கப் வந்து பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்காங்க. இப்போ இது வந்து எந்தவித கட்டி இல்லாதது மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுப்பில் வச்ச பிறகு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாமல் இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, சில பேருக்கு வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அதுவே பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸோ நம்ம கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வேகணும். ஸோ இன்னும் கொஞ்சமும் லைட்டாக கெட்டியாகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இந்த மாதிரி கூழ் வந்து குடித்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஆறட்டும். ஆறின பிறகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மண் சட்டியில் வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணியும் அப்புறம் டம்ளரில் வந்து சாதம் வடித்த தண்ணியும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கிண்டி வச்சுருக்க ராகியை இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து கஞ்சி தண்ணியில் எவ்வளோ வேணுமோ நான் வந்து அவ்வளோ வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நாளைக்கு காலையில் வந்து வச்சு குடித்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எல்லா கேப்ப மாவையும் இதோட சேர்த்துட்டேன். நல்லா களி மாதிரி கிண்டியிருக்கேன். இப்போ வந்து நான் சாதம் வடித்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு வந்து இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஊறுகாய் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அப்பளம் வந்து பொரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கூழை வந்து ரெடி பண்ணிடுவோம். கூழ் வந்து நல்லா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து மோர் வந்து கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த கூழ் வந்து நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் தனித்தனியாக தான் அது வந்து செய்ய போகிறேன். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கலக்கி கொஞ்சம் மோர் வந்து கலக்கி கொடுத்துக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிற போகிறேன். மோர் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்துக்கங்க. இங்கெல்லாம் வெயில் வந்து பயங்கரமாக வெயில் இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வந்து விரும்பி வந்து குடிக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து கேப்பக்கூழ் தான் நான் வந்து அடிக்கடி வந்து செய்கிறேன் வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கேப்பக்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நான் வந்து இதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட நீங்கள் மாங்காய் ஊறுகாய் அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.